ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, புதுசா ஒரு கஸ்டம்ஸ் ரெகுலேஷன் சொல்லிட்டு ஒரு புதிய ரூலை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த ரூலுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பண்ணல. அதாவது எப்படின்னா, ஒரு பார்சல் வருது அப்படின்னா அந்த பார்சலை டெஸ்ட் பண்றதுக்கு உண்டான, சோதிக்கிறதுக்கு உண்டான ஒரு மிஷினரி கிடையாது. அதுவும் இல்லாம அதுக்கு எவ்வளவு டேக்ஸ் போடணும் அப்படிங்கிற டீட்டெயில் கிடையாது. ஒரு டூல்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம சாஃப்ட்வேர் கிடையாது. ட்ரைனிங்க்கு ஆள் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இந்த சிபிபி அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் இந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்கோவை, இந்தியாவில இருந்து வர்ற கார்கோவை அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க, வாங்க மாட்டேங்காங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்திய தபால் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இந்திய தபால் துறை ஆகஸ்ட் 25, 2025 இருந்து இந்தியாவில இருந்து எந்த விதமான பார்சலோ பொருளோ அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது. ஸோ இதை நாங்க தற்காலிகமா ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆரம்பம் எங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட்